நெகிரி செம்பிலான் மாநில அரசுக்கு ஆதரவு பெற பரிசான் நேஷனல் அல்லது பரிகாத்தான் நேஷனல் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் எந்தவித பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்று மாநில முதல்வர் அமினுddin ஹாரூன் தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற மாநில நிர்வாக குழு கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், பரிசான் நேஷனல் உறுப்பினர்கள் தன்னிடம் இருந்து ஆதரவை வாபஸ் பெற்றதற்கான காரணத்தை அறிவதற்கு மட்டுமே கடந்த திங்கட்கிழமை சிலரை தொடர்பு கொள்ள முயன்றதாக அவர் கூறினார். ஆனால் அவர்கள் தொலைபேசிகளை அணைத்து வைத்திருந்ததால் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று தெரிவித்தார். மேலும் எந்த கூட்டணியுடனும் இணைந்து செயல்படுவது குறித்த முடிவு அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான பக்கத்தன் ஹரப்பான் உயர்மட்டத்தின் ஒப்புதலுடன் மட்டுமே அமையும் என்று அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் பரிகாத்தான் நேஷனலுடன் இணைந்து கொண்டு மத்திய அளவில் அம்னோவுடன் இருப்பது பொருத்தமற்றதாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். தற்போது 36 இடங்களை கொண்ட மாநில சட்டமன்றத்தில் பக்கத்தன் ஹரப்பான் 17 இடங்களின் ஆதரவுடன் மட்டுமே ஆட்சி செய்து வருவதால் அரசு சிறுபான்மை நிலையில் இயங்கி வருகிறது. இதற்கு மத்தியில் பரிசான் நேஷனல் 14 தொகுதிகளையும் பரிகாத்தான் நேஷனல் 5 தொகுதிகளையும் வைத்துள்ளன. இரு தரப்பும் இணைந்தால் புதிய அரசை அமைக்க தேவையான எளிய பெரும்பான்மை கிடைக்கும் என்ற நிலையும் உள்ளது. கில்லான் காப்பாரில் உள்ள ஒரு குடியிருப்பு பகுதியில் ஒரு வெல்டருக்கு சொந்தமான 2 வாகனங்களுக்கு தீ வைத்து நாச வேலையில் ஈடுபட்டதாக நம்பப்படும் சந்தேக நபர்களை காவல்துறை தேடி வருகிறது. நள்ளிரவு 12:12 மணிக்கு நடந்த இந்த சம்பவத்தின் போது 55 வயது பாதிக்கப்பட்டவர் ஒரு வெடிச்சத்தத்தை கேட்டதாகவும் பின்னர் தனது கார்கள் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்ததை கண்டறிந்ததாகவும் வடகில்லான் காவல்துறை தலைவர் விஜயராவ் தெரிவித்தார். அக்கம் பக்கத்தினரின் உதவியுடன் தீ வெற்றிகரமாக அணைக்கப்பட்டதாகவும் இச்சம்பவத்தால் 2 வாகனங்களும் சுமார் 30 விழுக்காடு சேதமடைந்ததாகவும் அவர் கூறினார். சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் 2 மோட்டார் சைக்கிள்களில் வந்த 4 நபர்கள் வாகனங்களின் ஜன்னல்களை உடைத்து பெட்ரோலை ஊற்றி பின்னர் 2 வாகனங்களுக்கும் தீ வைத்தது தெரிய வந்ததாக அவர் நேற்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். இதனை அடுத்து பொதுமக்கள் எந்தவிதமான யூகங்களிலும் ஈடுபட வேண்டாம் என்று அவர் அறிவுறுத்தினார். மேலும் இந்த சம்பவம் குறித்த தகவல் தெரிந்தவர்கள் விசாரணைக்கு உதவுவதற்காக அருகில் உள்ள காவல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். இலக்கு வைக்கப்பட்ட மற்றும் நீடித்த வறுமை ஒழிப்பு முயற்சிகளை செயல்படுத்தியதை தொடர்ந்து ஸ்லாங்கூரில் நிலவிய கடுமையான வறுமை திறம்பட ஒழிக்கப்பட்டுள்ளது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நேற்று ஷாலாமில் தாம் தலைமை ஏற்று நடத்திய பெட்டாலிங் மாவட்ட அபிவிருத்தி கூட்டத்தின் போது இந்த சாதனை குறித்து தமக்கு தெரிவிக்கப்பட்டதாக பிரதமர் கூறினார். இருப்பினும் எந்த ஒரு குடும்பமும் உதவியில் இருந்து விடுபட்டு போகாமல் அல்லது விலக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய தொடர்ச்சியான கண்காணிப்பு அவசியம் என்று அன்வார் தெரிவித்தார். மிக முக்கியமாக ஒவ்வொரு குடும்பமும் பயிற்சி மூலம் முன்னேறி தங்களின் சொந்த வருமானத்தை ஈட்டக்கூடிய வகையில் தங்களை மேம்படுத்திக் கொள்ள வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு ஸ்லாங்கூரின் பொருளாதார வலிமை முழுமையாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் தமது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். நகர்ப்புற ஏழைகளுக்கு உதவுவதற்காக பெட்டாலிங்கில் உள்ள சஜாத்தி மடானி திட்டத்தை விரிவுபடுத்தவும் அவர் அழைப்பு விடுத்தார். கம்போங் மலாயி சுபாங்கில் உள்ள தையல் திட்டங்கள், பாயு டமன்சாராவில் உள்ள கொட்டுத்தன்மையற்ற தேனீ வளர்ப்பு மற்றும் புக்கிட் லாஞ்சோங்கில் உள்ள மரச்சாமான்கள் தயாரிப்பு போன்ற முயற்சிகள் சரியான ஆதரவுடன் சமூகங்கள் அர்த்தமுள்ள மாற்றத்தை ஏற்படுத்தி 24,000 ரிங்கிட் முதல் 1,00,000 ரிங்கிட் வரையிலான வருமானத்தை உருவாக்க முடியும் என்பதை நிரூபிக்கின்றன என்று அவர் சுட்டிக்காட்டினார். மக்கள் நல திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து இந்த கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டதாகவும் சாலை பராமரிப்பு மற்றும் வெள்ள தணிப்பு உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் ஆராயப்பட்டதாகவும் பிரதமர் தெரிவித்தார். வழிபாட்டு தலங்கள், கழிவு மேலாண்மை மற்றும் பன்றி வளர்ப்பு போன்ற பரந்த நகர்ப்புற மற்றும் சமூக மேலாண்மை விவகாரங்கள் குறித்தும் விவாதங்கள் நடைபெற்றதாகவும் பிரதமர் தெரிவித்தார். சபாவின் கிழக்கு கடற்கரையில் உள்ள தொங்கோட் மாவட்டத்தில் எஸ்கே இம்பாக் பள்ளியின் ஆசிரியர் குடியிருப்பில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் வீடுகளும் ஒரு உணவகமும் அழிந்தன. மேலும் 13 பேர் இடம்பெயர்ந்தனர். மாலை சுமார் 6:20 மணி அளவில் பதிவான இந்த தீ ஆசிரியர்களின் 4 குடியிருப்புகளை முழுமையாக எரித்ததுடன் ஒரு வாகனத்தையும் சேதப்படுத்தியதாக தொங்கோட் மாவட்ட குடிமை பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது.
அவசர அழைப்பு வந்த 5 நிமிடங்களிலேயே பணியாளர்கள் களமிறக்கப்பட்டதாகவும், பள்ளி வளாகத்தில் தீ பரவியதால் நிலைமையை மதிப்பிடுவதற்கும் அபாயங்களை கண்காணிப்பதற்கும் மாலை 6:53 மணியளவில் சம்பவ இடத்திற்கு வந்தடைந்ததாகவும் தெலோபிட் ஏபிஎம் அதிகாரி அட்ரியான் டவுலி தெரிவித்தார். பின்னர் காவல்துறை அதிகாரிகள், துணை தீயணைப்பு வீரர்கள் மற்றும் சபா மின்சாரத்துறை பணியாளர்கள் மீட்பு பணியில் இணைந்தனர். காயங்கள் அல்லது உயிரிழப்புகள் எதுவும் பதிவாகவில்லை என்றாலும் பள்ளி வளாகத்திற்குள் இருந்த குடியிருப்புகளில் தீ பிழம்புகள் வேகமாக பரவியதால் குடும்பங்கள் தவிப்புடன் இடம்பெயர்ந்தன. தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையின் விசாரணைகள் நிலுவையில் உள்ளதால் சரியான காரணம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றாலும் ஆரம்பகட்ட கண்டுபிடிப்புகள் மின்சார கோளாறு காரணமாக இருக்கலாம் என்பதை சுட்டிக்காட்டுவதாக ஏட்ரியான் தெரிவித்தார். அதிகாரிகள் கள மதிப்பீடுகளை தொடர்வதால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மற்றும் பிற விவரங்கள் இன்னும் புதுப்பிக்கப்பட்டு வருகின்றன. ஜலான் கெந்திங் ஹைலண்ட்ஸ் சாலையில் பேருந்து மோதியதை தொடர்ந்து அதன் அடியில் சிக்கிய 17 வயது மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்தார். இச்சம்பவம் நேற்று நண்பகலுக்கு சற்று முன்பு சாலையின் கீழ்நோக்கிய பாதையில் நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவசர அழைப்பு வந்ததை அடுத்து கெந்திங் ஹைலண்ட்ஸ் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்திலிருந்து ஒரு குழு சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டதாக பஹாங் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை உதவி இயக்குநர் சலாவுதீன் இசா தெரிவித்தார். சம்பவ இடத்திலேயே மருத்துவ பணியாளர்களால் பாதிக்கப்பட்டவர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டார் என்று அவர் கூறினார். பேருந்து ஓட்டுநர் மற்றும் பயணிகள் காயம் இன்றி தப்பினர். மேலதிக நடவடிக்கைக்காக சடலம் காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. தீபகற்ப மலேசியாவில் டீசலின் சில்லறை விலை ஒரு லிட்டருக்கு 5 ரிங்கிட் 12 சென்ட் என்ற அளவில் மாற்றம் இன்றி உள்ளது. அதே சமயம் ரோன் 97 ரக பெட்ரோல், மானியமில்லா ரோன் 95 ரக பெட்ரோல் ஆகியவற்றின் சில்லறை விலைகள் இன்று முதல் மே 6 வரையிலான காலகட்டத்திற்கு முறையே 5 சென்ட் மற்றும் 10 சென்ட் உயர்த்தப்பட்டுள்ளன. நிதி அமைச்சு நேற்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் ரோன் 97 ரக பெட்ரோலின் சில்லறை விலை முன்பு 4 ரிங்கிட் 85 சென்டாக இருந்ததில் இருந்து 5 சென்ட் உயர்ந்து 1 லிட்டருக்கு 4 ரிங்கிட் 90 சென்டாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும், அதே நேரத்தில் மானியமில்லா ரோன் 95 ரக பெட்ரோலின் விலை கடந்த வாரம் 3 ரிங்கிட் 87 சென்டாக இருந்ததில் இருந்து 10 சென்ட் உயர்த்தப்பட்டு 1 லிட்டருக்கு 3 ரிங்கிட் 97 சென்டாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இதில் பூடி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ரோன் 95 பெட்ரோல் 1 லிட்டருக்கு 1 ரிங்கிட் 99 சென்ட் என்ற நிலையிலேயே நீடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலர் டிவி ஏற்பாட்டில் ஓம்ஸ் அறவாரியத்தின் ஆதரவுடன் திரையிசை கண்ட இலக்கியம் எனும் நயம்பட உரைப்போம் போட்டி விரைவில் பிரம்மாண்டமாக அரங்கேற உள்ளது. இப்போட்டியில் பங்கேற்க திரையில் காணும் QR குறியீட்டை ஸ்கேன் செய்யுங்கள் அல்லது திரையில் காணும் எண்களுக்கு அழைக்கலாம். பங்கேற்பாளருக்கான கட்டணம் 50 ரிங்கிட் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் திரையிசை பாடல்களில் சங்க இலக்கிய செய்யுளை பயன்படுத்தியிருக்கும் பாடல்களை அடையாளம் கண்டு அதனை விளக்கத்தோடு நயம்பட உரைப்போருக்கு 5000 ரிங்கிட் முதல் பரிசு மற்றும் தங்கப் பதக்கமும் வழங்கப்படும். மேலும் 10 போட்டியாளர்களுக்கு அதிரடியான பரிசு தொகையும் காத்திருக்கிறது. 18 முதல் 25 வயதினர் பிரிவு 1லும் 26 வயதுக்கு மேல் பிரிவு 2லும் பங்கேற்கலாம். மே 25 பதிவுக்கான இறுதி நாள். மேல் விவரங்கள் அடுத்தடுத்து உங்கள் மலர் டிவியில். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.